ஈரான் மீது கிட்டத்தட்ட கடந்த 2 மாதங்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகள் இணைந்து மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக ஈரான் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்கியிருந்தது. வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்தது. அது மட்டுமல்லாமல் பிராக்சி யுத்தம் என்று சொல்லக்கூடிய விதமாக ஈரானுக்கு ஆதரவாக லெபனான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல யுத்த குழுவினர், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இஸ்ரேல் உள்ளிட்ட அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நட்பு சக்திகளை எல்லாம் குறிவைத்து தாக்க தொடங்கியிருந்தார்கள். எனவே ஈரான் நாடு அடுத்த கட்டமாக தன்னுடைய நாட்டு எல்லை வழியாக செல்லக்கூடிய ஹார்முஸ் நீரிணை என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட கடல் வழித்தடத்தை மூடியிருந்தது. இந்தியா உட்பட உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாடுகளிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு, இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு எல்லாம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக மாறியிருந்தது. அந்த ஹார்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதன் வழியாக ஒட்டுமொத்த நாடுகளின் கப்பலும் எந்த வகையிலும் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்பினை ஈரான் வெளியிட்டிருந்ததன் காரணமாக அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இப்பொழுது ஈரான் நாட்டுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கையை ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கட்டுப்படுத்தி இருந்தது. அந்த ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது. லெபனானில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற குழுவினரை குறிவைத்து தாக்கியிருந்தார்கள். அதற்கும் இப்பொழுது ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே ஹோர்முஸ் நீரிணையை முழுவதும் திறப்பதாக ஈரான் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இதற்கு முன்பாக சீனா, இந்தியா உள்ளிட்ட ஒரு சில நட்பு நாடுகளின் வணிக கப்பல்கள் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல வேண்டும் என்று ஈரான் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதை கடந்து அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளுடைய கப்பல்கள் அந்த நீரிணையை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. உலகத்தினுடைய மிக முக்கியமான கச்சா எண்ணெய் வழித்தடமாக அந்த ஹோர்முஸ் நீரிணை இருந்து வந்தது. ஏறக்குறைய 40 விழுக்காடு அளவிற்கு உலகத்திற்கு தேவையான கச்சா எண்ணெய், அதன் தொடர்ச்சியாக அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருள்கள், எல்பிஜி உள்ளிட்ட இயற்கை எரிவாயு சார்ந்தவை எல்லாம் தடைபட்டு போனது. இதன் காரணமாக உலக அளவில் இப்பொழுது சிலிண்டருக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியா போன்ற நாடுகளிலே உணவகங்கள் எல்லாம் இன்னும் மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றன. 1 மாதத்திற்கு மேலாக அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் எப்பொழுது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்படும், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரானுடன் எந்த வகையான உடன்பாட்டை எட்டி அந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பார்கள் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருந்து வந்த நிலையில் தான் இந்த முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கின்றது ஈரான். இதன் மூலமாக கடந்த ஒரு 2 மாதமாக வளைகுடா நாடுகளை சுற்றி எழுந்திருந்த போர் பதற்றம் இப்பொழுது பெருமளவில் தணிந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது.